விஜய் பின்னாடி போகிறதால அதிமுக ஒரு பிரச்சனமும் கிடையாது. நீங்கள் விஜயை போய் அட்டாக் பண்ணால் அது விஜய்க்கு தான் நல்லது. விஜயை பொறுத்தளவில் நாங்கள் அந்த அளவுக்கு பெரிய ஒரு கட்சியாக இருக்கோம், அதிமுக எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனால் ராமதாஸ் அவர்களை போல ஒரு பெரிய தலைவருக்கு தாவேக்கா சரியான ஒரு கட்சியாக இருக்காது. இப்போ செங்கோட்டையன் அவர்களையே தாவேக்காவால் பெருசாக அகாமடேட் பண்ண முடியல. எப்படி அகாமடேட் பண்ணியிருக்காங்க? விஜய் வர்சஸ் ஸ்டாலின், டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது. இந்த நரேட்டிவ் திமுகவுக்கு நல்லது. ஏன்னா திமுக இதை தான் 24ல் பண்ணாங்க. இன்னைக்கு திமுக அதிகார பகிர்வை பற்றி பேசலாம், அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. அதிமுக அதிகார பகிர்வை பற்றி பேசலாம், ஏன்னா நேற்று அதிகாரத்தில் இருந்திருக்காங்க, நாளைக்கு அதிகாரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா கிட்ட என்ன இருக்கு? அப்ப நீங்க அதிமுகவை எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு தான் யோசிக்கணும். நீங்க போய் எப்படி திமுகவில் போய் சேர முடியும்? ஸோ அரசியல் ரீதியாக அது பெரிய டிசாஸ்டராக போய் முடியும். ஓபிஎஸ் அவர்களோட அரசியல் கம்ப்ளீட்டாக உடஞ்சு போயிடும் திமுகவில் போய் சேர்ந்தார். டிடிவி அவர்களும் இப்போ ரீசெண்டாக தான் சொன்னார், ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப நாள் அதிமுகவோட பயணித்தவர். ஆனால் டிடிவி வந்து சேரும்போது அதிமுக கூட்டணி பலம் பெற்று இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குன்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த டைமில் வந்து விஜய் உள்ள வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே வராரு. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சீனியர் ஜேர்னலிஸ்ட் கேப்ரியல் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. விஜய் அவர்களுடைய அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பேசுகிறாரு. அப்போ எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. இப்போ அவர் அதிமுக விதத்தை பேச ஆரம்பிச்சிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. தீய சக்தின்னு திமுகவை சொல்லிட்டு இருந்தார், இப்போ ஊழல் கட்சின்னு அதிமுக அடிக்கிறாரு. அவங்களும் அதற்கான ரிப்ளைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கடுமையான விமர்சனங்கள் ஐடி விங்ஸ் வைக்கிறாங்க, அதிமுகவோட ஐடி விங்ஸ். இந்த ஒரு போக்கு விஜய் அவர்களுடைய அரசியலை வந்து இன்னும் பின்னுக்கு தள்ளும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவர் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே அதிமுகவுக்கு அது பெரிய ஒரு சிக்கல். ஏன்னா அதிமுகவோட அரசியலை தான் விஜய் பேசுகிறார். திமுக எதிர்ப்பு தான் அதிமுக அரசியல், அதை தான் விஜயும் பேசுகிறாரு. ஸோ விஜயோட அரசியல் வருகையால் திமுகவுக்கு பெரிய நஷ்டம் கிடையாது, அதிமுகவுக்கு பெரிய நஷ்டம் இருக்குது. அதுவும் குறிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்த புதுசில் பெரிய ஹைப் அவருக்கு இருந்தது. முதல் மாநாடு, 2வது மாநாடு, அப்புறம் ரோட் ஷோலாம் போகும்போது அவருக்கு பெரிய ஹைப் கொடுக்குறாங்க. மீடியா ஃபுல்லாக அவரை கவர் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு மாற்று சக்தி அப்படின்ற மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் இபிஎஸும் ஒரு சைடில் கேம்பெயின் பண்ணுறாரு, 234 சீட்ஸுக்கும் போய் அங்கே கேம்பெயின் பண்ணுறாரு, மக்கள் பிரச்சனைகள் பேசுகிறாரு, திமுக எதிர்த்து நிறைய விஷயங்கள் செய்கிறார். அதுக்கு எந்த கவரேஜும் கிடைக்கல, ஊடகங்கள் பெருசாக அதை கவர் பண்ணல. விஜய்க்கு ஃபுல் அட்டென்ஷன் கிடைக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டைவர்ஷனாக விஜய் இருக்கார். இபிஎஸ் ஒன்று செஞ்சால் அதுக்கு பேரலாக இவர் ஒன்று செய்வார். குறிப்பாக கஸ்டோடியல் டெத் பற்றி அதிமுக அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி டாஸ்மாக் ரெய்ட் இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஜய் கையில் எடுக்க மாட்டார் அந்த இஷ்யூஸ்லாம். ஒன்ஸ் இபிஎஸ் அதை கையில் எடுக்கும்போது விஜயும் அந்த இஷ்யூவை பேரலாக கையில் எடுப்பார். ஸோ நேச்சுரலாக அவர் என்ன பண்ணுறாரு, இபிஎஸ் கையிலேருந்து அந்த இஷ்யூவை தட்டி பறிக்கிறார். அவர் ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கும்போது அதை விஜய் டக்குன்னு கேப்சர் பண்ணுறார். ஸோ அட்டென்ஷன் பார்த்தோன்னா இந்த பக்கம் திரும்புது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த காலகட்டங்களில் விஜய் வர்சஸ் ஸ்டாலின், டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது. இந்த நரேட்டிவ் திமுகவுக்கு நல்லது. ஏன்னா திமுக இதை தான் 24ல் பண்ணாங்க, பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்ற நரேட்டிவை பில்ட் பண்ணாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ், ஒரு கருத்தாக்கத்தை அவங்க உருவாக்கும் போது அதிமுக வாக்குகளை உடச்சிட்டாங்க. அதிமுகன்ற கட்சி களத்திலேயே கிடையாது, சண்டைன்றது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் விஜயை வச்சு அந்த விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணாங்க, அதை ஓரளவுக்கு செய்யவும் செய்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, விஜய் கரூர் சம்பவ இஷ்யூவில் போய் மாட்டிக்கிறார். அங்கே 41 பேர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயால் அரசியல் ரீதியாக செயல்பட முடியல, வெளியே போய் கேம்பெயின் பண்ண முடியல. இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, சிபிஐ என்கொயரியும் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, இந்த ஆடிட்டோரியமில் உட்காந்து நின்று பேசிகிட்டு இருக்கார். அது பெரிய ரிசல்ட் கொடுக்காது. ரோட் ஷோ போனப்போ விஜய் கிடைச்ச அந்த பப்ளிசிட்டி இதில் கிடைக்காது, ரீச் கிடைக்காது. ப்ளஸ் ரோட் ஷோ போகும்போது வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் அந்த மாதிரியும் வெளியே வர முடியல, உங்களுக்கு நிறையா சிக்கல்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு ஃபேவரபுளான சூழல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. விஜய் அதிமுகவால் முடங்கலை, அவராக நேச்சுரலாக அமைதி ஆகிட்டார். அது அதிமுகவுக்கு நல்லது தான். ஸோ இப்போ டெஸ்பரட்டாக இருக்கார் விஜய், அவருக்கு பெரிய அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதிமுகவை இப்போ அட்டாக் பண்ணுறாரு.
என்ன பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன்னா அதிமுகவோட ஃபோக்கஸ் டிஎம்கே சைடு தான் இருக்கும். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற நரேட்டிவை அதிமுக செட் பண்ணும். அதுதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. விஜய் பின்னாடி போகிறதால அதிமுக ஒரு பிரச்சனமும் கிடையாது. நீங்கள் விஜயை போய் அட்டாக் பண்ணால் அது விஜய்க்கு தான் நல்லது. விஜயை பொறுத்தளவில் நாங்கள் அந்த அளவுக்கு பெரிய ஒரு கட்சியாக இருக்கோம், அதிமுக எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஸோ அதிமுக விஜய் பக்கம் திரும்புறது கரெக்ட் கிடையாது, அவங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது, அதை அவங்க செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால தான் இப்போ இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையை பொறுத்தளவில் விஜய்க்கு எதிராக எதுவும் போக வேண்டாம், பேச வேண்டாம், ரொம்ப காட்டமெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி அறிவுரை கொடுத்துருப்பாங்க போல். அதை இன்றைக்கி ஒரு நியூஸில் நான் பார்த்தேன். அது கரெக்டும் கூட தான். விஜய் அட்டாக் பண்ணுறதால அதிமுகவுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா விஜயோட அரசியலும் ஆன்டி டிஎம்கே, அதிமுக அரசியலும் ஆன்டி டிஎம்கே, பிஜேபி அரசியலும் அதுதான், என்டிகே அரசியலும் அதுதான். ஸோ அதிமுக ஆதரவாளர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா திமுக எதிர்ப்பை தான் அதிமுக இருந்து எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இன்னொரு திமுக எதிர்ப்பு கட்சியை போய் அட்டாக் பண்ணுறதை அதிமுக ஆதரவாளர்களும் விரும்ப மாட்டாங்க. ஓகே, புரியுது சார். இப்போ அவங்க அதே மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்கன்றது எப்படி இருந்தாலும் தாவேக்கா வளர்ந்து வர கட்சி, இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. எந்த ஒரு டெஸ்ட்டுமே இல்லாமல் ஆல்ரெடி அவங்க களம் காணாமலே அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்கும்போது அவங்களுடைய தவறுகளையும் பிரச்சனைகளையும் சுட்டி காட்டுறதன் மூலயமா அதை கொஞ்சம் குறைக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு அரசியல் மயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இது மாறலாம். அவங்கள நம்பி போகிறவங்க எதுக்காக போகிறாங்கன்ற ஒரு கேள்வியை உருவாக்கலாம். இப்போ ஏற்கனவே திமுக ஒரு சில விஷயங்களில் தாவேக்காவும் கடந்து தான் போகிறாங்க, அவங்க சாடலை, பிரச்சனைகள் கொடுக்கல, அவரை போய் கேளுங்கன்ற மாதிரி தான் ஸ்டாலினாக இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் கடந்து போகிறாங்க. இப்போ அதே மாதிரி அதிமுகவும் கடந்து போனாங்க அப்படின்னா தாவேக்காவுடைய அரசியல் சரியா தவறா, இல்லை எங்கே அவங்க தப்பு பண்ணுறாங்கன்றதை சுட்டி காட்டாமே போயிடுவாங்களோ? நீங்கள் தாவேக்காவோட சேர்ந்து உட்காந்து கருத்தியல் ரீதியாலாம் அவங்ககிட்ட தர்க்கம் பண்ணிலாம் நீங்கள் அவங்கள வெல்ல முடியாது. அந்த மாதிரியான கூட்டம் அவங்க கிடையாது. அதிமுகவும் அந்த மாதிரியான அரசியல் பண்ணக்கூடிய கட்சி கிடையாது. இந்த ஸ்டாண்டில் இது கரெக்டாக தப்பா, தாவேக்காவோட அரசியல் இங்கே தப்பாக இருக்குது, இதை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் கிடையாது. அதிமுகவுக்கு மக்கள் ஏன் ஓட் போடுறாங்க? திமுகவை எதிர்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அதிமுகவுக்கு ஓட் போடுறாங்க. அதிமுகவுக்கு ஐடியாலஜிலாம் கிடையாது. திமுக எதிர்ப்புன்றது அதிமுகவோட அரசியல், அது ஐடியாலஜி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் அதிமுக ஆதரவாளர்கள் அதிமுக கிட்ட அதான் எதிர்பார்ப்பாங்க. அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அதுக்காக தான். திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே புள்ளியிலிருந்து அதிமுக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஆனால் சிக்கல் என்னென்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறி போயிருக்கு. ஒரு சைடில் விஜய் உடைக்க போகிறாரு, இன்னொரு சைடில் என்டிகே கிட்ட 8% இருக்குது, இன்னொரு சைடில் பிஜேபியும் அந்த வாக்குகளை கொஞ்சம் வாங்கிட்டாங்க. அப்புறம் மைனாரிட்டி ஓட்ஸ் உங்கள் கையை விட்டு போயிடுச்சு. இப்போ உங்களோட வேலை என்னென்னா அந்த செதறின வாக்குகளை சேர்க்கணும், கன்சாலிடேட் பண்ணணும். அதான் உங்கள் வேலை. அதை எப்படி கன்சாலிடேட் பண்ணலாம்? ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் பேசினா மட்டும் அதை கன்சாலிடேட் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் ஆதரவாளர்கள் இன்னொரு திமுக எதிர்ப்பு கட்சி கூட நீங்கள் சண்டைக்கு போகிறத விரும்ப மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கிறது திமுக எதிர்ப்பை, அதுக்காக தான் அந்த கட்சியை உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால அதிமுக விஜய் பின்னாடி போகிறதால அதிமுகவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இப்போ அதிமுக தெளிவுபடுத்தணும். விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா திமுக தான் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா விஜய் அதிமுக ஓட்டு தான் உடைக்க போகிறார். ஸோ விஜய்க்கு ஓட்டு போட்டால் உங்களோட நோக்கம் திமுக வீழணும் அப்படின்றதா இருந்தாலும் அது லாபம் யாருக்கு கொடுக்கும்? திமுகவுக்கு தான் கொடுக்கும். ஸோ அந்த தெளிவை நீங்கள் மக்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் விஜய் உங்களை அட்டாக் பண்ணுறாருன்னா உங்களை ப்ரொவோக் பண்ணுறதுக்காக அதை பண்ணுறாரு. சரி அதிமுக இந்த பக்கம் வருவாங்க அப்படின்றதுக்காக பண்ணுறாரு. அதில் பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அதுவும் குறிப்பாக எப்போ பண்ணுறாருன்னு பாருங்கள். விஜய் இப்போ விஜய் ஒரு 37 டேஸாக பேசல கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் தான் வெளியே பேசல. அது எப்போ பேசுகிறாரு? அதிமுக அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க டிடிவியோட. அது ஒரு பெரிய நியூஸாக மாறுது. அது அதிமுகவுக்கு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்குது. டிடிவி வரார் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம், அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். நான் பார்த்த லெவலில் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் இதான் ஃபஸ்ட் டைமாக அதிமுகவுக்கு மீடியாவில் பாசிட்டிவான ஒரு கவரேஜ் கிடச்சிருக்கு. இல்லாட்டி மோஸ்ட்லி அதிமுகவுக்குள்ள உட்கட்சி மோதல் நடந்துட்டு இருக்கு, அதிமுக பலவீனமாக இருக்குது, பாஜக அதிமுகவை கபலீகரம் பண்ணிட்டாங்க, இப்படி தான் அதிமுக வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் டிடிவி சேரும்போது அதிமுக கூட்டணி பலம் பெற்றுட்டு இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குன்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த டைமில் விஜய் உள்ளே வரார். உள்ளே ஒரு 2 டேஸ்க்குள்ளே வரார், அதிமுக அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நரேட்டிவ் அங்கே பில்ட் ஆகிட்டு இருக்கு. திமுகவுக்கு எதிரான சக்தி நீங்கள் தான்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஏன் டைவர்ட் பண்ணி அந்த பக்கம் போகிறீங்க, விஜய் பக்கம் போகிறீங்க?
உங்களோட கட்சி மேல கவனம் செலுத்தி ஆன்டி இன்கம்பன்சியை கையில் எடுக்கலாம், திமுகவுக்கு எதிர்ப்பு நிலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ என்டிஏ கூட்டணி வந்து வலுவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் டாக்கா போயிட்டு இருக்கு. மோடி வந்தாரு, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் சேர்ந்ததாகட்டும், இப்போ அடுத்து வேற யாராச்சும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில ஒரு சில சலசலப்புகள் இருக்கு அப்படிங்கிற பேச்சும் அதே பேரலல் டைம்ல போகிறது. ரெண்டுமே பலமா இங்க போகுது, ரெண்டுமே இங்க பலவீனமா போகுதுன்றதை பார்க்க முடியுது. இன்னும் முடிவு எடுக்காம இருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள், அதே மாதிரி பாமக ராமதாஸ் அவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு குழு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து எங்க போய் அகாமடேட் ஆக போறாரு, அவர் யார் சைடு போவாருங்கிற கேள்வி. இப்போ அதிமுக பக்கம் போகிறதுக்காக அவருடைய விருப்பம் இருக்குங்கிறத அவர் செய்தியாளர் சந்திப்புல பேசுறது மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது அதிமுக விரும்புறாங்களா, அங்க பிஜேபி ட்ரை பண்ணாலும் அது வந்து நடக்குதா அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு பக்கம் திமுக தீவிரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவரோட அமைச்சர்கள் அமைச்சு பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு ஒரு நல்ல பதவி கொடுக்கப்படும் வந்தாருன்னா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போகுது. எது வந்து நல்லதா இருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் தனிநபராக முடிவு எடுக்கும் பொழுது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு? திமுக சைடு ஒரு போகமாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவை பொறுத்தளவில் திமுகவை எதிர்த்து தான் ஓபிஎஸ் ஒரு நாள் அரசியல் பண்ணியிருக்கார். அதிமுகலேருந்து 3 times அவர் சிஎம் ஆயிருக்கார். ஸோ திமுக எதிர்ப்பு தான் அவரோட அடையாளமே. ஓபிஎஸோட அரசியல் என்ன? இபிஎஸ் சரியில்லை, அதிமுகவோட லீடர்ஷிப் சரியில்லை, அதுதானே முக்கியமான குற்றச்சாட்டு. அதிமுகவோட லீடர்ஷிப் சரியில்லை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இபிஎஸ்ஸால் அதிமுக பலவீனப்பட்டு போச்சு, அதிமுக சதுரி போயிருக்கு, அதிமுகவுக்கு நல்லது நடக்கல இபிஎஸ்ஸாலன்றதான் உங்களோட குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் அதிமுகவோட எதிரியான திமுகவோட போய் சேர்ந்தீங்கன்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும்? நீங்கள் அதிமுக நலனில் அக்கறை இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அதிமுகவை எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு தானே யோசிக்கணும். நீங்கள் போய் எப்படி திமுகவில் போய் சேர முடியும்? ஸோ அரசியல் ரீதியாக அது பெரிய டிசாஸ்டராக போய் முடியும். ஓபிஎஸ் அவர்களோட அரசியல் கம்ப்ளீட்டாக உடஞ்சு போயிடும் டிமுகவில் போய் சேர்ந்தா. டிடிவி அவர்களும் இப்போ ரீசெண்டாக தான் சொன்னார், ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப நாள் அதிமுகவோட பயணிச்சவர், அவர் கண்டிப்பாக அந்த பக்கம் போக மாட்டார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை டிடிவி அவரும் சொல்கிறார். அதுபோக ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸும் அதிமுகவில் இருக்குது ஓபிஎஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ தோணுது. ஒரு சின்ன ஒரு ஓப்பன் இன்விடேஷனும் பார்த்தா டிடிவி கொடுக்குறாரு, அவரும் வந்து சேர்ந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். இப்போ ஓபிஎஸ் அவர்களும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக அவர் உள்ளே வரார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அணியில் இருக்க எல்லாரையும் திமுக அதிமுகன்னு பிரித்து எடுத்துட்டாங்கல்லாம். அப்போ ஓபிஎஸ் கடைசியாக போய் ஒரு கட்சியில் போய் சேர்றாருன்னா அவருக்கு அந்த பார்கெனிங் வாய்ப்பு இருக்காது, அவரால் டஃப்பாக நெகோஷியேட் பண்ண முடியாது, அவருக்குன்னு ஒரு பவர் இருக்காது. கூட இருக்கவங்களாம் இருக்கும்போது தானே அவர் பலமாக இருப்பார். ஸோ அவர் கூட இருக்கவங்களெல்லாம் ஒருத்தங்களே நீங்கள் இழுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓபிஎஸ் இப்போ தனி மனிதனால இருக்கார். ஸோ அப்போ கடைசியில் அவர் போய் சேர்றாருன்னா அவருக்கு டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா 3 times சிஎம்ன்றது அது பெரிய ஒரு விஷயம். 3 times சிஎம்னா அது ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்குது. அவர் ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது, சிஎம் 3 தடவை, பெரிய ஸ்டேச்சர் இருக்குது. அவரை நீங்கள் ஒரு கூட்டணியில் அகாமடேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான மரியாதையை கொடுத்து தான் அவருக்கு அகாமடேட் பண்ணணும். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு தெரில, அதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ ராமதாஸ் அவர்களை பார்க்கும் பொழுது அவரும் திமுகவில் போய் சேருவாருன்னு ஒரு பேச்சுவார்த்தை போட்டுருச்சு. ஆனால் திருமாவளவன் தெளிவாக சொன்னார், நாங்கள் யாரையும் சேர்த்துக்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம், இருக்க கூட்டணியில் அப்படின்னு. ஆனால் இப்போ 2 நாட்களாக வந்து கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ எலக்ட்ரிக்கல் பிரச்சனையிலையும் சொல்கிறாரு, 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க செய்யலை, இப்போ கல்வி கடன் ரத்துமே பண்ணலை அப்படின்னு இன்னைக்கு திரும்பவும் பேசியிருக்காரு. ஸோ அவர் தொடர்ந்து இப்போ திமுகவை பேசுறாரு அப்படின்னா அங்க அவர் கூட்டணியில் சேர போற வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. அப்போ என்டிஏல வந்து சேர்ந்துருவாரா, அங்க பேச்சுவார்த்தைகள் போகுமா? இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு தொடர்ந்து நிறைய பின்னடைவுகள். ஒன்று, கட்சி 2ஆக உடையும் போது கட்சி அன்புமணி அவர்கள் கைக்கு போகுது, கட்சி அப்படின்ற அந்த அமைப்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கைக்கு போகுது, அது முதல் தோல்வி. 2வது, அதிமுக அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கூட்டணியில் சேர்க்குறாங்க. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா அதிமுக அன்புமணி ராமதாஸை தலைவராக அங்கீகரிக்கிறாங்க, பாமகவோட தலைவராக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அது அன்புமணி அவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றி, ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய ஒரு தோல்வி. அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், டிஎம்கேல மட்டும்தான் சேர முடியும். ஏன்னா நீங்கள் அன்புமணி அட்டாக் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது உங்களால் டிஎம்கேல மட்டும்தான் போய் சேர முடியும். டிஎம்கேல அந்த அலைன்ஸ் ஜெல் ஆகாது. விசிகே இருக்காங்க, விசிகே கம்ஃபர்டபுளாக இல்லை, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எங்களுக்கு சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த முயற்சிகள் நடந்தது. ஒரு பாயிண்டில் பார்த்தா திமுகவுக்கு சாதகமாக ராமதாஸ் அவரோட மகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லைன்னு ஆகி போயாச்சு. அப்போ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போ ஸோ மேபி தாவேக்கா போகலாம், அது மேபி ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம்.
அப்படி இருக்கும்போது அப்போ அது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி திமுக மேலே அழுத்தம் போடலாம். நீங்கள் எங்களை உள்ள அகாமடேட் பண்ணலாம், நாங்கள் உங்களை அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி அட்டாக் பண்ணலாம். ஆனால் பெரிய ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் திமுகவில். பட் எனிவே தாவேக்கால போகணுன்னாலும் திமுகவை அட்டாக் பண்ணும், திமுக மேலே அழுத்தம் போடணுன்னாலும் திமுகவை அட்டாக் பண்ணும். ஸோ அந்த விஷயத்த பண்ணுறாரு. மேபி தாவேக்காவை அவர் மேபி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் ராமதாஸ் அவர்களை போல ஒரு பெரிய தலைவருக்கு தாவேக்கா சரியான ஒரு கட்சியாக இருக்காது. இப்போ செங்கோட்டையன் அவர்களையே தாவேக்காவால் பெருசாக அகாமடேட் பண்ண முடியல. எப்படி அகாமடேட் பண்ணியிருக்காங்க பாவம். அவரும் ஏதோ இந்த 4 அணி 5 அணியில் ஒருத்தர் மாதிரி தெரியும். யங்ஸ்டர்ஸோட கூட்டத்தில் அவரும் ஒருத்தராக இருக்கார். இப்போ யங்ஸ்டர்ஸ் பொலிட்டீஷியன்ஸாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்குல்ல, அவர் எவ்வளோ பெரிய பொலிட்டீஷியன். அவரை 10ல் ஒருத்தங்களாக தானே அவங்க வச்சுருக்காங்க. பெருசாக செங்கோட்டையன் அகாமடேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பேஸ் அந்த கட்சியில் இல்லை. அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் செங்கோட்டையன் மாதிரி கூட கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகன்ற பெரிய கட்சியில் இருந்த ஒரு முக்கியமான தலைவர். ராமதாஸ் அவர்கள் பாமகவோட நிறுவனர், ஒரு பெரிய மூமெண்ட்டை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணவர். அவரை நீங்கள் அகாமடேட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இருக்காது. ப்ளஸ் ராமதாஸ் அவர்கள் சினிமாக்காரங்களுக்கு எதிராகவும் ஹிஸ்டாரிக்கலாக சண்டை போட்டிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கலாம், ஸ்மோக்கிங் எதிராக சண்டை போட்டிருக்காரு. இப்போ ஸ்மோக்கிங் எதிராக அவர் பேசினதுலாம் ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டர்ட். ஸ்மோக்கிங் தப்பு, நடிகர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் சண்டை போடுவேன், அது பெரிய விஷயம் இல்லை. நிறைய அரசியல் கட்சிகள் ரஜினி மாதிரியான பெரிய ஒரு ஸ்டாரோட சண்டைக்கு போக மாட்டாங்க. தப்பு பண்ணாலும் பண்ணிட்டு போட்டு விட்டுருவாங்க. நம்ம எதுக்கு ரஜினியோட ஃபேன்ஸை போய் கோவப்படுத்திட்டு அது நமக்கு எதிராக போகும். ஆனால் ராமதாஸ் அவர்கள் அங்கே ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுக்கிறார். ரஜினின்ற ஒரு பெரிய தலைவரையும் எதிர்த்து அவங்க நிற்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு விஜய்ன்ற இன்னொரு நடிகர் முன்னாடி போனால் கரெக்டாக இருக்காது. அது அவரோட ஸ்டேச்சருக்கு அது அவ்வளோ மரியாதையாக இருக்காது. பட் பொலிட்டிக்ஸ் பொறுத்தளவில் சில நேரங்களில் சில மாற்றங்களும் நடக்கலாம், பார்ப்போம். இப்போ தாவைக்கால இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் கேட்டேன்னா, அருள் எம்எல்ஏ அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் செய்தியாளர் சந்திப்பில். ராமதாஸ் அவர்கள் யாரை கை நீட்டி சொல்கிறாரோ அவங்க தான் முதலமைச்சர். அதே மாதிரி விஜய் அவர்களை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க, எப்போ வேணால் அவங்க வந்து பெரிய சக்தியாக மாறலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கார். ஸோ இப்போ அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா ராமதாஸ் தாவைக்கால போய் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி அதில் முரண்களும் இருக்குது. அவர் நடிகர்களை வந்து எதிர்த்து பேசியிருக்காரு அப்படின்னு. ஆனால் இப்போ அங்கே செங்கோட்டையன் அவர்களுடைய இடம் அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அவர் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், ஒரு நெறிமுறை வரும், பூத் கமிட்டி வரைக்குமே அவர் ஆட்களை போட்டு வேலை செய்கிறதுல களத்தில் இறங்குவாங்க அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. அதே மாதிரியான ஒரு பெரிய பிரேக்கு அப்புறம் தான் விஜய் பேசுகிறாரு. அதுவும் முக்கிய பிரச்சனைகள் எதுக்குமே குரல் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போது ராமதாஸ் அவர்கள் போனாலும் அங்கே எந்த மாற்றமும் இருக்காது, அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் மாதிரி தான் அவரும் இருப்பார். அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்து யாராவது வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொன்னார்ல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லை இனிமேல் தாவைக்கால் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் அவர் சூப்பர்மேன் கிடையாது. அவர் தாவேக்காவுக்குள்ளே போனோன்னே பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வர முடியாது. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு இண்டிவிஜுவல். தாவேக்கான்றது ஒரு கட்சி, லட்சக்கணக்கான பேர் விஜய்க்கு ஆதரவாளர்களாக இருக்காங்க. அவங்களெல்லாம் நெறிப்படுத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. செங்கோட்டையனால் தனி மனிதனாக அதை பண்ண முடியாது. இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குன்னா திமுக உடஞ்சி அதிமுகன்ற ஒரு கட்சி ஃபார்ம் ஆகுது. ஸோ திமுகவுக்கு ஒரு அரசியல் இருக்குது, எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் இருக்குது. ஸோ அரசியல் புரிதலோட நிறைய பேர் உள்ளே வராங்க. அரசியல் புரிதல் உள்ள ஆட்களை வச்சு புதுசாக ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போ அங்கே டிசிப்ளின் இருக்கும், அரசியல் புரிதல் இருக்கும். எலெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு தெரியும், கேம்பெயின் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். எம்ஜிஆருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் தாவேக்கால அதெல்லாம் இல்லை. விஜய்க்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, விஜய் கீழே இருக்கவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக கிடையாது. முக்கியமாக கட்சி தொண்டர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இப்போ நீங்கள் பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் வரும்போது செங்கோட்டையன் ஆர்கனைஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சமாவது அரசியல் புரிதல் இருக்க ஆட்கள் இருக்கணும்ல. இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரை நீங்கள் நெறிப்படுத்தலாம். 10 பேர் இங்கே வேலை பாருங்கள், இன்னொரு 10 பேர் அங்கே வேலை பாருங்கள், இன்னொரு 25 பேர் இந்த வேலையை பாருங்கன்னு பிரித்து விடலாம். ஆனால் உங்களுக்கு 100 பேர் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த வேலையை செய்ய என்ன பண்ண முடியும்? செங்கோட்டையன் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம், எஃபெக்டிவாக அதை ஃபைன் டியூன் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கேடஸே இல்லையே. ஸோ அப்போ செங்கோட்டையன் அவர்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. செங்கோட்டையன் அவர்கள் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் உள்ளே கொண்டு வந்ததுக்கான காரணமே என்னென்னா, ஒரு நல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி உள்ள நபர். குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் கேம்பெயின் பண்ணும்போது அந்த கேம்பெயின்ஸ்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணார். இங்கேயும் ஏறக்குறைய அந்த ஸ்கில் தேவைப்படுது தாவேக்காவுக்கும். விஜய் நாளைக்கு கேம்பெயின் பண்ணும்போது பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு செங்கோட்டையன் தேவை. ஏன்னா அதை சரியாக செய்ய முடியாதனால தான் கரூர் அசம்பாவிதம் நடந்தது. இவங்களுக்கு ஒரு அரசியல் கூட்டம்னா என்னன்னு தெரியல. 40,000 பேர் ஒரு இடத்துல சேர்றாங்கன்னா அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கிரியேட் பண்ணணும்னு தெரில. கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுன்றதுலாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ விவரம் தெரியாமல் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதத்தை நடக்க விட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அதுக்காக தான் செங்கோட்டையன் உள்ளே வரவழைக்கப்பட்டாருன்னு நான் பார்க்குறேன். அதை தாண்டி கட்சியை நிர்வாகம் பண்ணுறதுக்கெலாம் அங்கே இடமே கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாங்க, யார் என்ன கேட்க போகிறா? அந்த கட்சியில் இருக்கவங்கலாம் விஜய்க்காக வந்திருக்காங்க.
விஜய் சொல்கிறத கேட்பாங்க, செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கன்னெலாம் கிடையாது. ஸோ இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கோபி பகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அந்த பகுதியில் இருந்த அதிமுகங்கள்லாம் அவர் கண்ட்ரோலில் இருந்தாங்க. அவர் சொன்னால் கேட்பாங்க, அவர் பிடிச்ச மாதிரி அவங்கள ஆர்கனைஸ் பண்ணலாம். அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது, ஒரு டிசிப்ளின்டான ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டி அது. திமுக, அதிமுக, பிஎம்கே இவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. இது அப்படிப்பட்ட கட்சி கிடையாது, இது ரசிகர்களான ஒரு கட்சி. ஸோ இவங்க கிட்ட நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, செங்கோட்டையனால் எதுவும் பண்ண முடியாது. அதனால இப்போ திமுக கூட்டணியை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு புகைச்சல் இருக்குது, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது ஒருத்தராக பேசிகிட்டே வந்தாங்க. ஒரு நேரத்தில் அப்படிலாம் பேசாதீங்கன்னு தலைமையிலிருந்து சொல்லி கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ திமுகலேருந்து அதை ஆரம்பிச்சிருக்காங்களோ. இப்போ தளபதி வந்து சொல்லியிருந்தாரு, டேரெக்டாகவே சாடியிருந்தார், காங்கிரஸ் பூத் கமிட்டியில் கூட ஆட்கள் கிடையாது, இப்படி ஒரு கட்சி இருக்கிறதுல அவங்க வேற எங்களை டிமாண்ட் பண்ண முடியுமா. மாணிக்கம் தாகூர்லேருந்து ஜோதி எம்பி வரைக்கும் அவங்க வந்து பேர் சொல்லியே விமர்சனம் வச்சுருந்தார். அவங்க பதிலுக்கு விமர்சனங்களும் வச்சுருந்தாங்க. செல்வ பிறந்தை அவர்களுமே நாங்கள் 100% பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, 85% வரைக்கும் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சுங்கிற அளவுக்கு இது கண்டனத்திற்குரியதுன்னு தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் திமுகவில் யாருமே எந்த ஒரு நடவடிக்கையோ, இப்போ அவர் மேலே ஒரு தவறோ இல்லை வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியோ எந்த ஒரு விஷயங்களுமே சொல்லலை. அப்போ வந்து திமுக பேசட்டும்னு விடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. திமுக டிஃபென்ஸில் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை மீட் பண்ண போகிறாங்க. ராகுல் காந்தி திமுக தலைமையை மீட் பண்ண வரல, திமுக தலைவரான கனிமொழி தான் ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தேடி போகிறாங்க. ரெண்டாவது, இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. தேவையில்லாத இந்த மாதிரியான கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை பேசி பிரச்சனைகள் கிரியேட் பண்ணாதீங்க, எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தி இருக்கார். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டைரெக்டாக அவர் தளபதி அவர்களை கண்டிச்சு பேசல, பட் இருந்தாலும் மறைமுகமாக அவர் சொல்கிறார், எல்லாம் குவைட்டாக உட்காந்து வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற பாயிண்ட் சொல்கிறார். அதுவே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுக டிஃபென்ஸில் இருக்காங்க. திமுகவுக்கு காங்கிரஸோட தேவை இருக்கு. இப்போ தளபதி சொல்கிறாருல, உங்களுக்கு என்ன 3000 பேர் தான் இருக்காங்க ஒரு தொகுதியில், பூத் லெவல் ஆட்களே இல்லை உங்களுக்கு அப்படின்லாம் சொல்கிறாருல. ஓகே, ரொம்ப வீக்காக இருந்தால் கிளம்ப வேண்டியதான், எதுக்கு தான் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கீங்க. ஸோ காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு இருக்குது, அதனால தான் காங்கிரஸ் பார்ட்டியை வச்சுருக்காங்க. இப்போ திமுகவோட அரசியலே பாஜக எதிர்ப்பு, பாசிஸ்ட் எதிர்ப்பு தான். அப்போ காங்கிரஸ் பார்ட்டி இல்லைன்னா திமுகவை நம்ப மாட்டாங்க மக்கள், மைனாரிட்டிஸ் நம்ப மாட்டாங்க, பாஜக எதிர்ப்பாளர்களும் திமுகவை நம்ப மாட்டாங்க. ஸோ திமுகவுக்கு அந்த பாஜக எதிர்ப்பாளர்கள் அப்படின்ற அந்த ஒரு இமேஜ் வேணும்னா காங்கிரஸ் பார்ட்டி கூட இருக்கணும். காங்கிரஸ் பார்ட்டி தான் திமுகவுக்கு அந்த நம்பகத்தன்மையை கொடுக்குறாங்க. அதனால திமுகனால இந்த அலைன்ஸை பிரேக் பண்ண முடியாது. காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, காங்கிரஸுக்கு 3% ஓட்டு இருக்கும். காங்கிரஸ் நினச்சா இந்த எலெக்ஷனில் அலைன்ஸை உடைக்கணும்னா கூட உடைக்கலாம். என்ன பெருசாக என்னத்தை இழக்க போகிறாங்க, அவங்களுக்கு அசம்பிளி தான், பெரிய இழப்பு இல்லை. திமுகவுக்கு பெரிய இழப்பு இருக்குது. திமுகவை பொறுத்தளவில் திமுக பவருக்கு வரணும், அப்போ அது காங்கிரஸ் தேவை. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது, அது திமுகவுக்கு பெரிய இழப்பு. ஸோ அதனால் திமுக இப்போ கொஞ்சம் டிஃபென்ஸில் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க போய் ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க, இன்னொரு சைடில் இல்லை தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாதீங்கன்றாங்க. ஸோ இது ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணுறாங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட டிமாண்டும் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் திமுக ஏதோ ஒன்று பண்ணி எடுத்து கொஞ்சம் அதிகமான சீட்ஸ்லாம் கொடுத்தாவது உள்ளே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் சம்டைம்ஸ் வந்து தாவேக்கா பக்கம் போகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற தலைவர்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ விசில் சிம்பிள் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு ட்வீட் அவர்கிட்ட இருந்து தான் வருது, தாவேக்காலிருந்து வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி மாணிக்கம் தாகூர் ஆகட்டும், இப்போ ராகுல் காந்தியே வந்து ஜனநாயகம் பிரச்சனையில் ட்வீட் போட்டார், அவரை நேரில் போய் சந்திக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி, அவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் ஏதோ ஒரு நல்ல நட்புறவில் இருக்க பார்க்குறாங்க, ஒருவேளை அங்கே கூட அலைன்ஸ் அமையலாம் அப்படிங்கிற ஒரு சில பேச்சுகள் போகுதில்ல சார், அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குமா? இப்போ காங்கிரஸோட டிமாண்ட் என்ன, அதிகமான சீட்ஸ் வேணும், அதே மாதிரி அதிகார பகிர்வு வேணும். இதுதான் உங்கள் டிமாண்ட்னா தாவேக்காட்டது எப்படி கிடைக்கும்? தாவேக்காவுக்கு நல்லா போனால் 5-10% ஓட்டு இருக்கும், அவங்களால தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் பார்ட்டி அவங்களோட சேர்ந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி தாவேக்காவோட போய் சேர்ந்தால் மேபி காங்கிரஸோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் அது சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. இப்போ காங்கிரஸ் பார்ட்டியோட ஏம் அதிகமான சீட்ஸ் எங்களுக்கு வேணும், அதிகாரத்தில் பகிர்வு வேணும். அதை போய் எப்படி நீங்கள் தாவேக்கா கிட்டேருந்து பெற முடியும்? ஸோ உங்கள் டிமாண்ட் இதுவாக இருக்கும்போது அது எப்படி தாவேக்கா கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும்? அது கிடைக்காது. ஸோ அதனால் காங்கிரஸ் பார்ட்டி தாவேக்கா கிட்ட போக மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி தாவேக்காவை ஒரு பார்கெனிங் சிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. தாவேக்காவை காட்டி திமுக மேலே அழுத்தம் போடலாம் வேண்டாம், ஆனால் நீங்கள் தாவேக்கா கிட்ட போக முடியாது. தாவேக்கா கிட்ட அதிகாரம் இருந்தால் தானே அதிகாரத்தை பகிர முடியும். இன்னைக்கு திமுக அதிகார பகிர்வை பற்றி பேசலாம், அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. அதிமுக அதிகார பகிர்வை பற்றி பேசலாம், ஏன்னா நேற்று அதிகாரத்தில் இருந்திருக்காங்க, நாளைக்கு அதிகாரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
தாவேக்கா கிட்ட என்ன இருக்குது? முதல்ல நீங்கள் உங்கள் ஓட் ஷேரை ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கலாம் முடியாது. ஸோ அப்போ தாவேக்கா இல்லாத ஒன்றை காங்கிரஸுக்கு கொடுப்போன்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதை நம்பி காங்கிரஸ் பார்ட்டியும் போக மாட்டாங்க. காங்கிரஸ் பார்ட்டி நேற்று வந்த கட்சி கிடையாது, அவங்க பழைய ஒரு கட்சி. ஸோ எப்படி டஃப்பாக நெகோஷியேட் பண்ணணும், எப்படி அழுத்தம் போடணும், எப்படி சீட்ஸ்லாம் அதிகமாக பெறணுன்ற அந்த நுணுக்கங்கள்லாம் காங்கிரஸுக்கு தெரியும். திமுக மாதிரி நிறைய ப்ரெஷர்லாம் போட்டு சீட்ஸ்லாம் வாங்கினவங்க தான் அவங்க. ஸோ அதனால் தாவேக்காவை நம்பிலாம் அவங்க போக மாட்டாங்க. ஆனால் ஒரு ப்ரெஷர் போடுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தார்ல, நம்ம வந்து ஆட்சியில் பங்கு தரோன்னு சொல்லியிருந்தோம், எந்த கட்சிகள் நம்மக்கிட்ட வந்தாலும் நம்ம அந்த ஷேரிங் இருக்கும், ஆனால் யாருமே வரலன்னா நம்ம தனிச்சு போட்டுடலாம், நம்மக்கிட்ட எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு வீரமிகு பேச்சுகள் கொடுக்குறாரு, ஒரு சபதம் எடுக்கிறாரு. அவங்க எல்லாரும் பதிலுக்கு சொல்கிறாங்க, என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது இருந்துச்சு. அவருடைய ஸ்பீச் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுமா? அது எவ்வளோ ஒரு கணிசமான ஓட்டுகளை கொடுக்கணும்? அது ஆகும். விஜயை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வராங்க, விஜய்க்காக கை தட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, விஜயை கண்டிப்பாக ஓட் போடுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஃபேன்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் ஃபேன்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் விஜய்க்குன்னு சில லட்ச ஃபேன்ஸ் இருப்பாங்க, அந்த ஃபேன்ஸ் விஜய்க்கு ஓட் போடுவாங்க. அது தாண்டி சிந்திக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அது தாண்டி எனக்கு என்ன வந்திருக்கு, எனக்கு என்ன இந்த கட்சியால் லாபம் கிடச்சிருக்குன்றதை பார்த்து ஓட் போடுறவங்களும் இருப்பாங்க. அரசியலுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தொடர்பு இருக்கு. ஸோ மக்கள் வெறுமனே அந்த அரசியல் தொடர்பை பற்றி கவலையே படாமல் சும்மா எனக்கு விஜயை பிடிக்குதுன்றதுக்காக யாரும் ஓட் போட முடியாது. இப்போ அதிமுகவுக்கு ஓட் போடுறாங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும், திமுக ஓட் போடுறாங்கன்னா சில காரணங்கள் இருக்கும். எனக்கு இந்த சலுகைகள் நன்மைகள்லாம் வருது, அதிமுக ஓட் போட்டால் எனக்கு இந்த நன்மைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து எடுத்து தான் அவங்க ஓட் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் விஜய் சும்மா ஒரு ஃபேமஸான ஆளாக இருக்காருன்னா ஓகே, ஃபேன்ஸோட ஓட்ஸ் வரும். ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 2% இருப்பாங்க. ஓவரால் ஓட்டர்ஸில் 2% இருப்பாங்க. அதை தாண்டி விஜய்க்கு ஒரு அரசியலும் இருக்குது, திமுக எதிர்ப்புன்ற ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலையும் கொஞ்சம் பேர் நம்புவாங்க. கமல்ஹாசன் நம்பி கொஞ்சம் பேர் போனாங்க, அவரும் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பேசினார். அதுக்கப்புறம் திமுகவோட இப்போ ஐக்கியம் ஆயிட்டார். ஸோ அப்போ கொஞ்சம் பேர் அதை நம்புகிறாங்க. அதே மாதிரி விஜயோட திமுக எதிர்ப்பையும் கொஞ்சம் பேர் நம்புவாங்க. ஸோ ஒரு 2% அவருக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு 5-10% அரசியலுக்காக அவருக்கு ஓட் போடுவாங்க. மைனாரிட்டிஸ் ஓட்டு அவருக்கு போகுமா சார்? அந்த பேச்சுக்கு என்ன சார் பதில்? வாய்ப்பே இல்லை. மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படி போகும்? மைனாரிட்டிஸ் எதுக்காக திமுக ஓட் போடுறாங்க? காங்கிரஸ் இருக்கு, இவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு இது. பாஜகவை எதிர்க்கணும், பாஜகவை அதிகாரத்துக்கு வர விடக்கூடாது. அந்த வேலையை நீங்க எப்படி செய்ய முடியும்? விஜய்க்கு ஓட்டு போட்டா, விஜய்க்கு ஓட்டு போடுவதன் மூலமா எப்படி நீங்க பாஜகவோட வருகையை ஸ்டாப் பண்ண? அவரே ஒரு மைனாரிட்டியா இருக்காரு, அப்ப அவர் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை வரும்னு சொல்றாங்க. அவரு மைனாரிட்டியா இருக்கட்டும், மெஜாரிட்டியா இருக்கட்டும், ஆனா நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவதன் மூலமா பாஜகவை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, திமுக இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்க, காங்கிரஸோட ஒரு அலைன்ஸ்ல இருக்காங்க, அப்ப நேஷனல் லெவலில் நீங்க பாஜகவை ஸ்டாப் பண்ண முடியும். விஜய் இங்க ரீஜனல் ஃபோர்ஸ் முதல்ல, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அவர் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னா ஒரு 10% ஓட் கூட வாங்க மாட்டார் அவர். அப்போ இவரால் பாஜகவை கவுண்டர் பண்ணுறக்கூடிய அந்த வேலையில் என்ன ரோல் ப்ளே பண்ண முடியும்? அந்த அலைன்ஸில் இருந்தால் தானே பண்ண முடியும். அது காங்கிரஸோட ஒரு ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும். காங்கிரஸோட விஜய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் மைனாரிட்டி ஓட்ஸ் உடையும். காங்கிரஸோட விஜய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணனா மைனாரிட்டி ஓட்ஸ் அந்த பக்கம் போகாது. அது எப்பவுமே கன்சாலிடேட் பண்ணி இருக்க இடத்துல தான் இருக்கும். ஸோ இப்போ திமுகவுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு போடுறதுக்கான காரணம் திமுக கிறிஸ்டியன் பார்ட்டி, முஸ்லீம் பார்ட்டின்றதுக்காக கிடையாது, பிஜேபியை கவுண்டர் பண்ணுன்றதுக்காக மட்டும்தான். ஸோ அதே லாஜிக் இங்கேயும் அப்ளை ஆகும். விஜய் கிறிஸ்டியன்ன்றதுக்காக கிறிஸ்டியன்ஸோ இல்லை விஜய் ஒரு மைனாரிட்டின்றதுக்காக முஸ்லீம்ஸோ ஓட் போட மாட்டாங்க. திமுக கிட்ட அவங்க எதிர்பார்க்கிற வேலை இங்கே நடக்குமான்னு பார்ப்பாங்க. திமுக ஒன்று செய்யும் நம்பி தான் நாங்கள் ஓட் போடுறாங்க, அதே வேலையை விஜய் பண்ணுவாரான்னு பார்ப்பாங்க. விஜயால் அது பண்ண முடியாது, ஏன்னா அவர் அலைன்ஸ்லேயே இல்லையே. இப்போ பெண்களுடைய ஓட்டு அதிகமாக போகுங்கிற ஒன்று இருக்கு, தாய்மார்களுடைய ஓட்டு விஜய் அவர்களுக்கு அதிகமாக போகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அவங்க எல்லாரும் இல்லை மாற்றத்தை விரும்பணும்னு நினைக்கிறவங்க, 2 திராவிட கட்சிகளும் வந்துட்டாங்க, எதுவுமே பண்ணல, யாராக இருந்தாலும் பிரச்சனை தான் போகுது, ஒரு மாற்று சக்திக்கு போடுவோமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கவங்கலாம் போடுவாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு சதவீதம் வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. விஜய்க்கு யார் ஓட் போடுவாங்கன்னா, அரசியல் புரிதல் இல்லாமல் ஏமாறக்கூடியவங்க விஜய்க்கு ஓட் போடுவாங்க. விஜய் ஒரு மாற்று நம்பி ஏமாறக்கூடியவங்க ஓட் போடுவாங்க. கமலுக்கும் அதே மாதிரி தான் ஏமாந்தாங்க, ரஜினி பின்னாடியும் கொஞ்சம் பேர் போனாங்க, நல்ல காலமாக அவர் அரசியலுக்கு வரல. ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் கரெக்டான அரசியல் புரிதல் இல்லாமல் மக்கள் ஏமாறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அவங்க டெஃபினட்டாக விஜய்க்கு ஓட் போடுவாங்க. பெண்கள் எதுக்கு ஜென்ரலாக ஓட் போடணும் விஜய்க்கு? விஜய் என்ன பண்ணிட்டார் பெண்களுக்காக? ஸோ நீங்கள் உங்கள் லாஜிக் படி விஜய்க்கு மாஸ் இருக்குது,
வீட்டில் உட்காந்து டிவிலாம் பார்க்கும்போது பெண்கள் கொஞ்சம் பேருக்கு விஜய் மேலே ஒரு கிரேஸ் பாசிட்டிவான இருக்கலாம், ஒரு ஒரு ரசிகைகளா இருப்பாங்க. அது அறியாமை இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். அறியாமையின் வாயிலா கொஞ்சம் பேர் ஓட் போடலாம். ஒரு அரசியல்வாதிக்கு ஒருத்தவங்க ஓட் போடுறாங்கன்னா, இல்லை சீரியலில் நல்லா சண்டை போட்டாரு, டிவியில் ஒரு ஸ்டண்ட் நல்லா பண்ணாருன்னு ஓட் போடக்கூடாது. அப்படி ஒருத்தவங்க ஓட் போடுறாங்கன்னா அறியாமையில் ஓட் போடுறாங்க. ஒருத்தவங்க ஓட் போடுறது முன்னாடி இவங்க தகுதியானவரான்னு செக் பண்ணி ஓட் போடணும். நமக்கு நல்லது பண்ணுவாரா, இவரோட அரசியல் என்னென்னலாம் பார்க்கணும். ஸோ அதனால் சரியான அரசியல் புரிதல் இல்லாமல் கொஞ்சம் சில பேர் எலெக்ஷன்ஸே கேஷுவலாக பார்ப்பாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சும்மா ஓட்டு போடுவாங்க, போன தடவை அவருக்கு போட்டு அந்த தடவை இவருக்கு போடுவோம், அப்படிலாம் பார்க்குற ஆட்கள் வேணால் போடலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. பொலிட்டிக்ஸ்ன்றது பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி மக்களுக்கும் சொசைட்டிக்கும் தொடர்பு இருக்குது பொலிட்டிக்ஸோட. கண்டிப்பாக பொலிட்டிக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மக்களை பாதிக்கும். அப்படி இருக்கும்போது மக்கள் சாதாரணமாக ஓட் போட மாட்டாங்க. நான் இன்னைக்கு திமுகவுக்கே இன்றைக்கி ஏன் ஓட் போட்டிருக்காங்க இவ்வளோ வருஷம் அனுப்புகிறோமோ? திமுகன்னு மாற்றி மாற்றி போட்டுருக்காங்களே. பாஜக பக்கம் போக மாட்டேங்கிறாங்க, என்டிகே பக்கம் போக மாட்டேங்கிறாங்க, வைகோ முயற்சி பண்ணார், டிஎம்டிகே முயற்சி பண்ணாங்க, ஏன் இன்னும் போகல? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க டெலிவர் பண்ணுறாங்க. அந்த லாபம் இருக்கிறனால தான் அங்கே இருக்காங்க. இந்த சிஸ்டம் உடையும் போது தான் இங்கேருந்து வெளியே போவாங்க. வெறுமனே விஜயோட ஃபேமை வச்சு இந்த சிஸ்டம் உடைக்க முடியாது. எனக்கு பயங்கரமான ஃபேம் இருக்குது, ஸோ உடனே எல்லாம் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு அங்கே போயிட மாட்டாங்க. அது மேபி ஒரு 5 to 10% ஓவராலாக இருக்கலாம். நான் இதுவே அதிகமாக சொல்கிறேன், அதிகமாக கூட இருக்கலாம். நான் சொல்கிற இந்த நம்பர் 5 to 10 அதை விட கம்மியாகவும் இருக்கலாம், மேபி அதிகமாகவும் இருக்கலாம், எனக்கு தெரில. ஏன்னா என்கிட்ட டேட்டாலாம் இல்லை. ஆனால் இது வின்னிங் பர்சன்டேஜாக இருக்காது. இவங்க கொடுக்குற ஹைப் இருக்குது பாருங்கள், விஜய்க்கு 40% இருக்குது, 30%, இதெல்லாம் சும்மா ப்ரொபகேண்டா. ஊடகங்கள் அதெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது, இதெல்லாம் ப்ரொபகேண்டா. இதெல்லாம் எந்த டேட்டாவும் இல்லாமல் பேஸ்லெஸ்ஸாக சில பேர் இந்த மாதிரி பரப்பி விட்டுருக்காங்க. விஜய்க்கு 10%க்கு மேலே இருக்காதுன்றது என்னோட கணிப்பு. 10%க்கு மேலே இருக்குன்னா அது தமிழ்நாட்டுக்கு சிக்கல் தான். இவ்வளோ மக்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்காங்கன்றது தான் அது காட்டுது. ஸோ அப்போ நம்மளோட வேலை அந்த மக்களை திருத்தணும். அதை சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடாது. விஜய்க்கு பாருங்கள் 40%, 30% இருக்குன்னா, அப்படி நிஜமாவே 30% இருக்குன்னா தமிழ்நாட்டோட அவலத்தை தான் அது காட்டுது. அரசியலே இல்லாமல் வெளியவே வராத ஒருத்தருக்கு 30% பேர் ஓட் போடுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அவலம். அதை வச்சு பந்தா பண்ணக்கூடாது, பெருமை பீத்திக்க கூடாது அதை வச்சு. ஆனால் இங்கே அதுதான் நடந்துட்டு இருக்கு. ப்ளஸ் 30 கிடையாது, இவங்க ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்ணுறாங்க அதை வச்சு. கண்டிப்பாக சார், அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ 10% இந்த சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டோம்னா கூட அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்து களத்தில் இருக்கணும். இப்போ அடுத்த ஒரு தேர்தல், இப்போ நீங்கள் சொல்ல ஃபஸ்ட் எலெக்ஷனுங்கிறது வின்னிங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள், மேக்ஸிமம் அது நடந்திருக்கு வரலாறு பார்க்கும்போது. இப்போ அடுத்தவர் வராரு அப்படின்னா கூட அந்த 5 ஆண்டுகளும் கட்சியை கொண்டு போகணும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இறங்கி களம் காணணும். அப்போ தான் இந்த 5 ஆண்டுகள் மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க, அந்த கட்சி என்ன பண்ணுது, எந்த அளவுக்கு எதிர்த்து ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறாங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ அந்த 5 ஆண்டுகள் பண்ணாங்கன்னா தான் அடுத்த வருஷம் அவங்க அடுத்த தேர்தலுக்கு வராங்க அப்படின்னாலும் இருக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட தாவேக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாவேக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 எலெக்ஷன் கழிச்சு அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஷார்ட் கேம் ஆட தான் இங்கே வந்திருக்காங்க. குயிக்காக இந்த எலெக்ஷனை நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. நடிகர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷனுக்கு வரும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு ஹைப் இருக்கும், அதை வச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஸ்கோர் பண்ணலாம். 2வது எலெக்ஷன் கம்மியாகும், 3வது எலெக்ஷன் தாவேக்கா இருக்காது. இப்போ மோஸ்ட்லி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எம்டிஎம்கே, டிஎம்டிகே, அப்புறம் எம்என்எம், இவங்க எல்லாமே ஸ்டார்டிங் நல்லா பெருசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போவாங்க. சில கட்சிகள் இந்த ட்ரெண்டுக்குள்ளே ஃபிட் ஆக மாட்டாங்க. என்டிகே 1%லேருந்து 8% மாறி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வளர்கிறாங்க, அவங்க வீழாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க. டிஎம்கேவும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் அவங்க சின்ன ஒரு ஃபோர்ஸாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் எலெக்ஷன்லையும் க்ரோ ஆகி அப்புறம் அவங்க அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. ஸோ அப்போ அந்த காலத்தில் டிஎம்கே அதை பண்ணாங்க. இன்றைக்கி என்டிகே இதே மாதிரி வளர்கிறாங்க. இந்த கட்சிகளுக்கும் பெருசாக இருந்து கீழே விழுற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அப்போ ஃப்யூச்சருக்கான பொலிட்டிக்ஸை நீங்கள் பேசுனீங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் வளருவீங்க. ஆனால் நீங்கள் தப்பான பொலிட்டிக்ஸ் பேசுனீங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் வீழ்வீங்க. எம்டிஎம்கேவோட பொலிட்டிக்ஸால் தமிழ்நாட்டுக்கு பிரோஜனம் இல்லை. டிஎம்டிகேவோட பொலிட்டிக்ஸும் அதே தான், எம்என்எம்மும் அதே தான். அதனால அந்த கட்சிகள்லாம் வீழ்கிறாங்க. அவங்களோட கிராஃப் இப்படி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு உங்கள் கட்சியோட தேவை இருந்ததுன்னா, உங்கள் சித்தாந்தத்தோட தேவை இருந்ததுன்னா உங்கள் கட்சியோட கிராஃப் இப்படி போகும். அடுத்தடுத்த தேர்தலுக்கு கணிசமாக ஏறிக்கிட்டே போகுது, க்ரோ ஆகும். ஸோ விஜய்க்கும் அதே சிக்கல் தான். விஜய்க்கு அரசியலே இல்லாமல், கொள்கை கோட்பாடு இல்லாமல், மக்கள் மத்தியில் எந்த செயல்பாடும் இல்லாமல் சும்மா க்ரோ ஆகாது. ஒரு கட்சி க்ரோ ஆகணும்னா அந்த கட்சியோட தேவை சொசைட்டியில் இருக்கணும். அந்த கட்சியோட தேவை அந்த சொசைட்டியோட எதிர்காலத்துக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த கட்சி க்ரோ ஆகும். விஜய்க்கு அது கிடையாது. விஜய்க்கு அரசியல் புரிதல் கிடையாது, அந்த கட்சிக்கும் அரசியல் கொள்கை கோட்பாடெலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ
ஏதோ ஃப்ளூக்கில் அந்த கட்சி வளர்ந்துருன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கட்சிகள் வந்திருக்காங்க. அதில் சில கட்சிகள் தான் போக போக வலுப்பெற்று ஸ்ட்ராங் ஆகியிருக்காங்க. பாஜக வீக்காக இருந்து ஸ்ட்ராங் ஆகியிருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி ஒரு காலத்தில் வீக்காக இருந்து ஸ்ட்ராங் ஆனாங்க ஃப்ரீடம்க்கு முன்னாடி. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, அந்த ஒரு மாற்றத்தோட ரெப்ரசன்டேட்டிவாக அந்த காலகட்டத்தில் அவங்க இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த மாற்றம் வரும்போது அதை யூஸ் பண்ணி அவங்க நல்லா வளர்றாங்க. ஸோ அப்போ நீங்களும் அந்த மாதிரியான வரக்கூடிய அந்த எதிர்காலத்துக்கான அந்த மாற்றத்துக்கான ஆளாக நீங்களும் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வளருவீங்க. தாவேக்கா அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. தாவேக்கா ஒரு விஷயமும் கிடையாது. அவங்களோட ஒரே விஷயம் என்னன்னா, எங்கள் தலைவர் வருவார், வந்தாருன்னா எல்லாத்தையும் மாற்றிடுவார். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. நாங்கள் பவருக்கு வந்தால் தான் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நம்பி நீங்கள் ஓட் போட்டிங்கன்னா அது அஃப்கோர்ஸ் ஒரு எலெக்ஷனில் ஸ்கோர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அவங்க. ஓகே சார், கண்டிப்பாக இப்போ களம் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நிறையா விஷயங்கள் வரப்போது. வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க, தொகுதிகள் அறிவிப்பாங்க, கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அப்போ நிறையா களம் மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இன்னொரு வாய்ப்பில் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.